எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ராணுவுக்கு கை அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ கை அடிபட்டிருந்தப்ப அவரை நம்பாமல் இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னவங்களாம் யார் யார் ஏந்திரிங்க அப்படின்னோடனே சௌந்தர்யா, ஜெஃப்ரி, விஜே விஷால், அன்சிதா இவங்களாம் ஏங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் இவன் எல்லாத்தையும் காட்டிக்கணும், வெளில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவான். அதனால எனக்கு அவன் சும்னாச்சுக்கு நடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு ஒரு கேள்வி, அவன் பண்ணக்கூடியதோட 2x மடங்கு, அதாவது 2 மடங்கு, 2 மடங்கே கிடையாது, 8 மடங்கு, 16 மடங்கு, 32 மடங்கு வரையும் சொல்லலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா வெளில தெரியணுங்கிறதுக்காண்டி லூஸு மாதிரி கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சௌந்தர்யா. சௌந்தர்யாவுக்கு வந்து ராணுவ பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? அடுத்து அன்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ப்ராங்க்லாம் பண்ணுவான், கல் எடுத்து ஒளி வைப்பான், அது இதுன்னு பண்ணுவான், அதனால அவன் வந்து நடிக்கிறான்ற மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி அன்சிதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? உடனே வந்து பார்த்தோன்னா சேதுபதி வந்து சொல்லணும், பேசணுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மொக்கை கொடுத்து விட்டார். ஓகேவா? அந்த ப்ரோமோ முடிகிறப்ப முத்துக்குமரன்லாம் வந்து ஏஞ்சி நிற்கிறாரு, எதனாலன்னு தெரில. ஓகேவா? முத்துக்குமரன் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அவரை பற்றி இந்த மாதிரி பேசியிருந்தார், என்னன்னு தெரியலையே, நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே. அடுத்து சௌந்தர்யா வந்து அதை முடித்ததுக்கப்புறமே நான் சாரி கேட்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா? அதையும் வந்து சேதுபதி வந்து இது பண்ணணும். ஓகேவா? மென்ஷன் பண்ணணும். அடுத்து அந்த நம்மளுடைய அன்சிதா அக்காவை வந்து முடிச்சு விடணுங்க. ஓகேவா? தலையில் அடிபட்டுருச்சுன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த அன்சிதாவுக்கு வந்து குறும்படம் போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த குறும்படத்தை போட்டு காட்டினா கொஞ்சம் ஏதோ டிஆர்பி ஏறும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பிரச்சனை இருக்கு இல்லையா? அதை வந்து சேதுபதி சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கேப்டன்சி டாஸ்க்கு மன்னிச்சு விட்டுட்டு, கேப்டன்சி டாஸ்க்கு நாளைக்கு நடக்கும்ப்பா, ஒழுங்காக விளையாடணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு திரும்பி தரேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா முத்துக்குமரனை திரும்பி பழைய முத்துக்குமரனை நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா உடஞ்சி தான் உட்காந்துருப்பார். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடல, அதுக்காக கேப்டன்சி டாஸ்க்கை ரத்து பண்ணால் ஓகே. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை போய் ரத்து பண்ணிங்க? சம்மந்தமே இல்லாமல் அது வந்து பண்ணி விட்டுட்டு, அதுக்கு முத்துக்குமரன் மேலே பழியை போட்டுட்டு, இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் குறைச்சி விட்டுட்டு சௌந்தர்யாவுக்கு கப்பு கொடுக்க போகிறீங்க. இல்லைனா வேறு யாராவது விஜய் டிவி ப்ராடக்ட் எவனுக்காச்சும் கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஓகேவா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன எவ்வளோலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. நம்மளுடைய சப்போர்ட்டை தாண்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது.